ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு ரச ரெசிபி பார்க்க போகிறோம். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள டிப்பு. சின்ன பிள்ளைங்க கூட சமைக்கலாம். ரெசிபியில் போகலாமா? 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நொரப்பாக சுற்றிக்கிறேங்க. இப்போ ஒரே ஒரு பவுஸ் மூடில் வச்சு நொரண்டு கசாரம் அரைச்சாச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் அந்த மஞ்சத்தூள் போட்டால் போதும். உங்கள் மஞ்சத்தூள் அதிகமாக வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. பூண்டு ஒரு 5, பச்சை மிளகா 1 நான் போடுறேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேணாண்டா பட்டை மிளகா இருக்குல்ல, சில்லிக்கிறீங்க, அதை வந்து அடுப்பில் லேசாக சுட்டு போட்டு கசாரம் அரைச்சிக்கிறேங்க. இப்போ சின்ன துண்டு இஞ்சியும் போட்டு குறண்டு அரைச்சிக்கிறேங்கப்பா. இது வந்து கசாரம் அரைக்கணும். பவுஸ் மூட்டில் வச்சு அரைச்சாலே உங்களுக்கு போதும். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க, ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். ஓகே, இப்போ புளியை ஊற வச்சுருங்க. புளி வந்து நான் முதலே ஊற வச்சுட்டேன், உங்களுக்கு செகண்டாக காட்டுறேன். ஓகே, புளி வந்து எலுமிச்சங்க அளவுக்கு விட கொஞ்சம் சிறுசு ஊற வச்சு, சின்ன எலுமிச்சங்க அளவுக்கு ஊற வச்சுக்கிறேங்க, போதும் உங்களுக்கு. ரொம்ப ரசம் வந்து ரொம்ப புளிக்கக்கூடாது. அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, பட்டை மிளகா எடுத்துக்கிறேங்க. எல்லாத்தையும் கட்டி பண்ணிக்கிறேங்க. மல்லிப்பூக்கு வெங்காயம், பட்டை மிளகா, கருவேப்பிலையை ஒதுக்கியாச்சு. தக்காளியை மட்டும் நம்ம புளி தண்ணிக்கில் போட போகிறோம்ப்பா. தக்காளியவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசம் மிக்ஸே நம்ம போட போகிறோம். புளி தண்ணியை கரைச்சி இதில் ஊற்றிட்டு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணலாம், இல்லை இதை போட்டு புளி தண்ணியை ஊற்றலாம். இது சின்ன பசங்களோட சமைக்கலாம்ப்பா. இந்த காலத்தில் ஆண் பிள்ளைகளும் சமைக்க பழகிக்கிறணும், பெண் குழந்தைகளும் சமைக்க பழகிக்கிறோம். உண்மையாக சொல்லப்போனால் இந்த ரெசிபியை வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற என் மகனுக்கு தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதோட தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஓகே, இதில் வந்து ஒரு 4 கப்பு தண்ணி நீங்கள் ஊற்றலாம், புளி தண்ணி. இந்த இதில் ஃபுல்லாக வச்சிடலாம். இது 6 பேருக்குள்ள ரசம் தாராளமாக போதும். இதை நீங்கள் ரசத்தை வந்து 3 நாள் 4 நாள் வரைக்கும் கூட சூடு பண்ணி கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறலாம். ரசம் இது வந்து பிளேன் ரசம் தான், ரொம்ப வந்து உரைக்கலாம் செய்யாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். புதுசாக சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் வீட்டு பிள்ளைங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி சொல்லி. இன்றைக்கி ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை மிளகாய் பிச்சே தான் போட்டிருக்குறோம்ப்பா. ஏற்கனவே பட்டை மிளகாய் முழுசாக போட்டு அந்த தண்ணி ஊற்றின பிறகு அது மேலே வந்து கிம்பாங்க இருக்கும், அப்போ நம்ம வந்து உடச்சி விடணும். நான் வந்து அப்படியே போட்டிருக்கிறேன். கருவேப்பிலை போடுங்க, ஒரு வெங்காயத்தை கட்டி பண்ணி போடுங்க. லைட்டாக பொரிஞ்சதோட இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிச்சாறில் மசாலா போட்டு வச்சுருக்குறோம்ல, ரசத்துடைய அதை அப்படியே அதில் ஊற்றுங்கப்பா. நம்ம தண்ணி கரெக்டான தண்ணி நம்ம போடுற அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பச்சை மிளகா வேணாண்டா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை சில நேரத்தில் கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ மீடியமில் அடுப்பை வச்சு மூடி போட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து அது வந்து கொதிக்காது, கொதிக்கிற பக்குவத்துக்கு வந்துடும். அதோட அடுப்பு அடைச்சிடணும். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டு அடுப்பு அடைச்சிருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ரசம் ரெடி. இது யார் வேணாலும் நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன். ரசம் ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு சமைக்கிறவங்க வந்து இதை முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கப்பா. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட் குள்ளே சந்திக்கலாம். பை, see you.